திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவி வேறு ஒரு நபரிடம் வீடியோ காலில் பேசியதால் கணவனே அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவருக்கு கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஷா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த கவிதா என்பவருடன் வினோத்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வினோத்குமார் கவிதாவை 2வது திருமணம் செய்ய இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 2 மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுடன் வினோத்குமார் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கவிதாவிற்கும் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. தனது 2வது மனைவி கவிதா வேறு நபருடன் போனில் பேசுவது, வீடியோ காலில் பேசுவது வினோத்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வினோத்குமார் கவிதாவை கையால் சரமாரியாக தாக்கியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து மயக்கமடைந்தார். பின்னர் வினோத்குமார் மற்றும் அவரது மகள்கள் கவிதாவை ஆட்டோ மூலம் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் கவிதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். கவிதாவின் இறப்பு குறித்து கேட்டபோது ஆரணி வாழைப்பந்தல் சாலையில் அடையாளம் தெரியாத 2 சக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்தார் என தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த மருத்துவர் ஆரணி கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் வினோத்குமாரிடம் விசாரணை செய்ய தனது 2வது மனைவியை அடித்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். வினோத்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.